தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026க்கான வாக்குப்பதிவு ஏப்ரல் 23ஆம் தேதி வெற்றிகரமாக நடந்து முடிந்துள்ளது. இந்த முறை வரலாறு காணாத வகையில் தமிழகத்தில் திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் சீமானின் நாம் தமிழர் கட்சி என பலமான 4 முனை போட்டி நிலவுகிறது. இந்த உச்சகட்ட எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் மே 4ஆம் தேதி வெளியாக உள்ள தேர்தல் முடிவுகள் யாருக்கு சாதகமாக அமையும் என்ற விவாதங்களை பேசுபொருளாகியுள்ளது. இந்த சூழலில் தமிழக வாக்காளர்களின் மனநிலையை புரிந்து கொள்ள 2001 முதல் 2021 வரை கடந்த 5 சட்டமன்ற தேர்தல்களில் தமிழக மக்கள் அளித்த தீர்ப்புகளை குறித்து தொடர்ந்து காண்போம். 2001ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் திமுக மற்றும் அதிமுக இடையே நேரடி போட்டி நிலவியது. முந்தைய 5 ஆண்டு கால திமுக ஆட்சியின் மீதான சில அதிருப்திகள் பயன்படுத்தி ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக மெகா கூட்டணி அமைத்தது. இந்த தேர்தலில் அதிமுக கூட்டணி மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் 196 இடங்களை வரை சுருட்டி மாபெரும் வெற்றியை பெற்றது. இதில் அதிமுக மட்டும் 132 இடங்களில் வென்று தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்தது. ஆளுங்கட்சியாக இருந்த திமுக வெறும் 31 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்று கடும் சரிவை சந்தித்தது. 2006ஆம் ஆண்டு மைனாரிட்டி அரசை அமைத்தது திமுக. 2006ஆம் ஆண்டு தேர்தல் முடிவுகள் தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுகவுக்கு எதிராக திமுக, காங்கிரஸ், பாமக, இடதுசாரிகள் என மாபெரும் கூட்டணியை அமைத்தார் கருணாநிதி. இந்த தேர்தலில் எந்த ஒரு தனிப்பட்ட கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை. திமுக 96 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது. இருப்பினும் கூட்டணி கட்சிகளின் வெளியிலிருந்து ஆதரவு என்ற நிலைப்பாட்டின் மூலம் தமிழக வரலாற்றில் முதல் முறையாக சிறுபான்மை அரசை அமைத்தது கருணாநிதி முதலமைச்சரவை. 2011ஆம் ஆண்டு தேர்தலில் திமுகவிற்கு எதிராக நிலவிய கடும் ஆட்சி எதிர்ப்பு அலை, மின்வெட்டு பிரச்சனை மற்றும் 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் புகார்கள் ஆகியவை மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின. இந்த சூழலை சரியாக பயன்படுத்திய ஜெயலலிதா நடிகர் விஜயகாந்தின் தேமுதிக மற்றும் இடதுசாரிகளுடன் மெகா கூட்டணி அமைத்தார். இந்த தேர்தலில் அதிமுக கூட்டணி 203 இடங்களை கைப்பற்றியது. இதில் அதிமுக மட்டும் 150 இடங்களில் வென்று அசுர பலத்துடன் ஆட்சி அமைத்தது. தேமுதிக 29 இடங்களில் வென்று பிரதான எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்று அரசியல் களத்தை அதிர வைத்தது. ஆளுங்கட்சியாக இருந்த திமுக வெறும் 23 இடங்களை மட்டுமே பெற்று எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழந்தது. அடுத்து 2016இல் வரலாற்றை மாற்றி எழுதிய ஜெயலலிதா தமிழகத்தில் எந்த ஒரு ஆளுங்கட்சியும் தொடர்ந்து 2வது முறை ஆட்சி பிடிக்க முடியாது என்ற 32 கால எழுதப்படாத அரசியல் வரலாற்றை 2016இல் மாற்றி எழுதினார் ஜெயலலிதா. பெரும்பாலான கூட்டணி கட்சிகள் பிரிந்து சென்று பல முனை போட்டி நிலவிய போதும் எந்த கூட்டணியும் இல்லாமல் தனித்து போட்டியிட்டு ஜெயலலிதா 134 இடங்களை வெற்றி பெற்று மீண்டும் முதலமைச்சரானார். மறுபுறம் பலமான கூட்டணியை அமைத்த திமுக 89 இடங்களை வென்று மிக வலுவான எதிர்க்கட்சியாக சட்டசபைக்குள் நுழைந்தது. மக்கள் நல கூட்டணி பிரித்த வாக்குகள் பல தொகுதிகளில் திமுகவிற்கு வெற்றி வாய்ப்பை உருவாக்கியுள்ளது. 2021 10 ஆண்டுகளுக்கு பின் அரியணை ஏறிய திமுக. ஜெயலலிதா மற்றும் கருணாநிதி ஆகிய இரு பெரும் ஆளுமைகள் மறைந்த பிறகு நடந்த முதல் சட்டமன்ற தேர்தல் இதுவாகும். 10 ஆண்டுகள் ஆட்சியில் இல்லாமல் தவித்த திமுகவிற்கு இந்த தேர்தல் ஒரு வாழ்வா சாவா போராட்டமாக அமைந்தது. மு.க. ஸ்டாலின் தலைமையிலான அமைக்கப்பட்ட மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி 159 இடங்களில் வென்று அமோக வெற்றி பெற்றது. இதில் திமுக மட்டும் 133 இடங்களை கைப்பற்றி தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்தது. மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதல் முறையாக முதலமைச்சராக பதவியேற்றார். ஆளுங்கட்சியாக இருந்த எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக கூட்டணி வெறும் 75 இடங்களை மட்டுமே கைப்பற்றியது. இந்த 5 ஆண்டு தேர்தல்களின் முடிவுகளும் தமிழக வாக்காளர்கள் எப்போதுமே தெளிவான ஒரு முடிவை தான் வழங்குவார்கள் என்பதை உணர்த்துகிறது. அதே மனநிலை 2026 தேர்தலிலும் எதிரொலிக்குமா அல்லது 4 முனை போட்டியால் தொங்கு சட்டமன்றம் அமையுமா என்பது மே 4ஆம் தேதி தெரியும். இந்த 2026ஆம் ஆண்டு தேர்தலில் யார் ஆட்சி அமைப்பார்கள் என்பதை பற்றி உங்களோட கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம ட்ரெண்ட்ஸ் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.